இப்படி விதவிதமா பெண்கள் வராங்கல்ல, ஒரு பெண்களை கண்டா உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? சூப்பரா பாட்டு பாடுவேன். அப்படியா? ஆமாங்க. பாடுங்க. திருவிழாண்டு வந்தாய் போடி வந்தா மாட்டா, திருவிழாண்டு வந்தாய் போடி வந்தா மாட்டா, கண்ணகிர போல இவ போய் பேச மாட்டா, கண்ணகிர போல இவ கோவப்பட மாட்டா, உன்னடிச்சி கேளு உன்னடிச்சி கேளு நான் உத்தரனாதிலே ஏதோ பழைய பாட்டு. பழைய பாட்டு. ஆமா. பழைய பாட்டா? எம்ஜிஆர் பாட்டு பாத்திருக்கியா? எம்ஜிஆர் பாட்டா? ஆமா. எனக்காக பாடுங்களே. உனக்காகவே பாடுறேன். நானே நல்ல வேலை நான் குளித்து கொண்டேன். எனக்காக ஒரே ஒரு பாட்டு வந்து ஒரு பிடிச்ச பாட்டு. பாராயும் பாராயோ வெண்ணிலாவே, பாராயோ வெண்ணிலாவே, பாராயோ என்ன கலையே, பாராயோ வெண்ணிலாவே, ஆதில இருக்குது வீடு, ஆதில இருக்குது வீடு, இவன் தலையில இருக்குது பேடு. இப்படியெல்லாம் பேசுறீங்களா? ரொம்ப மோசமான பொங்கலை எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா. நீங்களும் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமை எல்லாம். ஆமா. ஆமாம்மா. சரி. இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆமாங்க. இரு அருமையும் பெருமையும் வாய்ந்த இந்த ஊரின் பெயர் என்ன? ஊரின் பெயர் மணத்தூர். மணத்தூர். ஆமாங்க. அதான் மணத்தூர்ல வாழ்ந்து வரக்கூடிய தாயாக வந்த பெரியாச்சி அம்மன். ஆமாங்க. அதாவது கும்பாபிஷேக மண்டபத்தின் நிர்வாகி சிம்பாச்சி அம்மன். உண்மைதான். இன்று தினமாக நமக்காக வேண்டி சம்பளம் கொடுத்து அன்னபோஜனம் அளித்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அதாவது பெரியர்கள் முன்னிலையிலே இன்று அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? நாடகம் என்ன? பெரியாச்சி அம்மன் பிறப்பு. ஆமா ஆமா. தூர்வாசல் கர்வபங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளோம். இந்நாடகத்திலே முன்னாள் தெரியும். அம்மா சீதா மோகத்தாலகி
அப்படி இருந்தாலும் அப்படி இருந்த போதிலும் அம்மா ஏங்க உங்களுடைய பெயர் அம்மா என் பெயர் என்ன தெரியுமா? என்ன? அழகிலும் அறிவிலும் சேர்ந்த எனது பெயர் தான் ஊர்வசி. உங்களுடைய பெயரோ ஊர்வசி? ஆமா. ஏங்க உங்களுடைய பெயரோ ஊர்வசின்னு சொல்றீங்களே? ஆமா. அப்படி ஊர்வசியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? காரணம் என்ன? யாரால் பிறக்கப்பட்டவர்கள்? செப்புமா சொல்லுங்கம்மா. அடி அந்த தேவாதி நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? நான் வரேன். ஏங்க நீ பேசுற? உங்களுடைய பெயர் ஊர்வசி. ஆமா. யாரால் பிறந்தப்பட்டவர்கள்? தேவாதி தேவர்களால் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கிடைத்தார். சரிங்க, தேவ அமிர்தம் கிடைத்தார். அந்த தேவ அமிர்தத்திலே அழகிய மங்கையாக நான் பெண்ணாக நான் ஜனமானேன். ஓ, அந்த பெண்ணாக நீங்க பிறந்தீங்க. உண்மைதான். தேவ அமிர்தத்தில் பிறந்தன்னு சொல்றீங்க. தேவ அமிர்தத்தில் நீங்க ஒருவர் மட்டும் தான் பிறந்தீங்களா? ரம்மை ஊர்வசி மேனகை ரவி ரவிதேவி விசித்ரா திலோத்தமா என்று சொல்லக்கூடிய நாங்கள் சரியாக 7 பெண்கள் பிறந்தோம். மொத்தமா 7 பேர். 7 பேர் பிறந்து சொல்றீங்க. அப்படி 7 பேர் பிறந்து எங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கெல்லாம் நாட்டோடு என்ன வேலை? எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லுங்கம்மா. எனக்கு வேலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க சொன்னா எனக்கு தெரியும். அடி அந்த தேவாதி தேவகுண்டே
தேவர்கள் சபையிலே ஓ தேவ சபையிலே தேவர் குழு ராஜ சபையிலே மூணு ராஜ சபையிலே தேவர்கள் முன்பதாக தேவர்கள் முன்பதாக நடினம் ஆடக்கூடிய நடின மாடர்கள் நாட்டிய பெண்களா உண்மைதான் அடடடடடா, நாட்டிய பெண்கள் சொல்றீங்க எனக்கு ஒரு நாட்டியம் ஆடுவது உங்களுக்கு வேலை உண்மைதானம்மா நீங்க 7 பேருமே வா ஆமாம்மா அப்படி இருந்தாலும் என்னம்மா இன்றைக்கு நான் வந்தோடனே நமக்காக வேண்டி ஆமாங்க என் அருமை நண்பர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் சிறியவர்களும் பெரியவர்களும்